போலி வாக்காளர்கள் இருக்காங்க, ஷிஃப்டட் வாக்காளர்கள் இருக்காங்க, மறைந்த வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலேயும் இது சரியான முறையில் களையலை. அதுவும் அந்த சரி செய்யப்படாமலேயே தேர்தல் நடந்த காரணத்தினால இது திமுகவுக்கு ரொம்ப சாதகமாயிடுச்சு. திமுகவோட சார்ந்திருக்கிற கட்சிகள் மட்டும்தான் திமுகவையும் சேர்த்து இதை கண்டிக்கிறாங்க. மீது எந்த கட்சிகளும் இதை கண்டித்த மாதிரி தெரியல. ஏன்னா இதில் நிறைய லாபம் திமுகவுக்கு. இறந்து போன வாக்காளர்கள் கூட உயிரோடு வாக்களித்த சரித்திரம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த எஸ்ஐஆர் திட்டம் கொண்டு வந்த உடனேயே இவங்க எதுக்கு போய் பிஎல்ஓ கிட்ட போய் அழைச்சிட்டு போய் வீடு வீடாக போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவங்களும் தானே களத்தில் இருந்தாங்க. பேட்டியில் சொல்கிறீங்க இந்த திட்டமே மோசமான திட்டம், இது உண்மையான ஒரிஜினலை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வெளியில் பூரா வீரவசனம். ஆனால் களத்தில் பார்த்தீங்கன்னா திமுக தான் வரிஞ்சு கட்டிட்டு வேலை பார்த்தாங்க. ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தொகுதியிலேயே இவ்வளவு பேர் போலி வாக்காளர்கள், இறந்த வாக்காளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த தில்லுமுள்ளெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வணக்கம் மேம். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி நபர்களை நீக்கியிருக்காங்க. இது திமுகவை தேர்தலில் பலவீனப்படுத்துமா? நிச்சயமாக இது நிச்சயமாக திமுகவுக்கு பலவீனம்தான். இது ஏற்கனவே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பல முறை இது சம்பந்தமாக அறிக்கைகள் மூலமாக, பேட்டியின் மூலமாக இதெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய போலி வாக்காளர்கள் இருக்காங்க, ஷிஃப்டட் வாக்காளர்கள் இருக்காங்க, மறைந்த வாக்காளர்கள் இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே சரி செய்யப்படலை அப்படின்றத அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே இதை சொல்லி அதன் மூலம் இந்த சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலேயும் இது சரியான முறையில் களையலை, சரி செய்யப்படலை. அதுவும் அந்த சரி செய்யப்படாமலேயே தேர்தல் நடந்த காரணத்தினால இது திமுகவுக்கு ரொம்ப சாதகமாயிடுச்சு. அவங்களுடைய வெற்றிக்கு இது ஒரு காரணமாக அமைஞ்சிடுச்சு. இப்போது மத்திய சர்க்கார் எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்த உடனேயே இப்போ பதறாங்க, துடிக்கிறாங்க. இது தப்பு, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை கண்டித்து திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் பேசுகிறாங்க இது தவறுன்றதை. வேறு யாருமே, பொதுமக்கள் யாருமே இது ரொம்ப தவறு அப்படின்னு யாருமே சொல்லலை. திமுகவோட சார்ந்திருக்கிற கட்சிகள் மட்டும்தான் திமுகவையும் சேர்த்து இதை கண்டிக்கிறாங்க. மீது எந்த கட்சிகளும் இதை கண்டித்த மாதிரி தெரியல. ஏன்னா இதில் நிறைய லாபம் திமுகவுக்கு. பாதிக்கப்படுறதுன்றது இல்லாத வாக்காளர்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா இறந்து 20 வருஷம் வரைக்கும் கூட நீக்கப்படாத வாக்காளர்கள்லாம் இருந்திருக்காங்க. 20 வருஷம் ஒரு இறந்து போயிட்டாங்கன்னா 1 வருஷம் மிஸ் ஆகலாம், 2 வருஷம் மிஸ் ஆகலாம். 22 ஆண்டுகள் கூட மறைந்து போயிருக்கக்கூடியவங்கெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்று அதன் மூலம் அவங்க பேரை பயன்படுத்தி வாக்களித்தவங்கெல்லாம் நான் வாட்ஸ்அப்பில் தான் ஒரு காமெடி கூட பார்த்தேன். ஒருத்தர் கேட்குறாரு, ஓட்டு போடுற அம்மா கிட்ட கேட்பார், ஒரு பேரை சொல்லி கேட்பார், அவங்க ஓட்டு போட்டு போயிட்டாங்களான்னு கேட்பார். உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, ஓட்டு போட்டு போயிட்டாங்களே காலையிலேயே அப்படின்னு. உடனே அவர் கேட்பார், இவ்வளவு நாளாக நான் அவங்கள பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், பார்க்கவே முடியல, இன்றைக்கும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி வரும் வாட்ஸ்அப்பில். இதை நான் பார்த்தேன். அதை 2-3 விதமாக திரிச்சு காமெடியில் போட்டிருந்தாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆக இறந்து போன வாக்காளர்கள் கூட உயிரோடு வாக்களித்த சரித்திரம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இதுக்கு தான் மத்திய சர்க்கார் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு இதை வந்த உடனேயே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இது நல்ல சிறந்த திட்டம், இதை செயல்படுத்தணும், இதை செயல்படுத்தினா உண்மையான வாக்காளர்கள் இருப்பாங்க, போலி வாக்காளர்கள்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால தான் பாதிக்கப்படுறவங்க தான் இப்போ பதறிட்டு இருக்கிறாங்க. பாதிக்கப்படுற கட்சி தான் திமுக. ஏன்னா இவங்க தடவைக்கு தடவை இதெல்லாம் கணக்கெடுத்து வச்சு தான் இவங்க திருட்டு ஓட்டு போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறாங்கன்றதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. மக்களே இன்றைக்கி பேசுகிறாங்க, இவ்வளவு வாக்காளர்கள் போலியாக இருக்காங்க, ஷிஃப்டட் இருக்கிறாங்க, 2வது இடம் மாறி போனவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பான இருந்துச்சு. இப்போ அது இல்லை, அது களையப்பட்டிருக்கு. ஒரிஜினாலிட்டி இப்போ தான் தெரிஞ்சிருக்குது. இப்போ தான் உண்மையான தேர்தல்
நடக்க போகுது தமிழ்நாட்டில். அப்படி நடக்கிற நேரத்தில் வெற்றி வாய்ப்பு வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு தான் இருக்கின்றத தெளிவாக எல்லாரும் மக்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தெளிவான உண்மையான வாக்காளர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. போலி வாக்காளர்கள் எல்லாம் ஆதரித்தவங்கள்லாம் இன்றைக்கி பதறிட்டு இருக்கிறாங்க. அதுதான் காரணம். ரெண்டாவது எஸ்ஐஆர்னாலேயே பதறாங்க. சாருன்ற பேரை பார்த்தாலே பயப்படுறாங்க, அஞ்சுறாங்கன்னா அதுக்கு அதான் காரணம். அதில் தான் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பே இன்னைக்கு வச்சிருக்காங்க. ஆனால் முதல்ல ஸ்டாலின் தான் வந்து ஒரிஜினல் ஓட்டர்ஸ் போய்டுன்னு சொன்னாங்களே மேம். ஆமாம், அவரே சொன்னாரே, அவரே சொல்லியிருக்காரு ஒரிஜினல் ஓட்டெல்லாம் போயிடும்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு எங்கெங்கே தவறுகள் இருக்குன்றத தெளிவாக அவங்களே தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதனால தான் அவரே அந்த உண்மையை ஒத்துட்ருக்கிறாரு. இல்லைன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த எஸ்ஐஆர் திட்டம் கொண்டு வந்த உடனேயே இவங்க எதுக்கு போய் பிஎல்ஓ கிட்ட போய் அழைச்சிட்டு போய் வீடு வீடாக போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவங்களும் தானே களத்தில் இருந்தாங்க. நீங்கள் தான் இது வேண்டாம், இதுதான் நிறைய உண்மையான வாக்காளர்களை கண்டுபிடிக்காமல் போயிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் சொன்னீங்க. அப்புறம் பேட்டியில் வந்து ஒரு மாதிரி வந்து அப்புறம் எப்படி நீங்கள் வந்து பேட்டியில் சொல்கிறீங்க இந்த திட்டமே மோசமான திட்டம், இது வந்து உண்மையான ஒரிஜினலை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வெளியில் பூரா வீரவசனம். ஆனால் களத்தில் பார்த்தீங்கன்னா திமுக தான் வரிஞ்சு கட்டிட்டு வேலை பார்த்தாங்க. திமுக வரிஞ்சு கட்டிட்டு வேலை பார்த்தாங்க. ஏன் வர்றீங்க? வேணான்னு சொல்கிறவங்க பேட்டியில் ஒரு மாதிரி கொடுக்குறீங்க, களத்தில் ஒரு மாதிரி செயல்படுறீங்க. அங்கே ஒரு வேறு முகம், இங்கே ஒரு வேறு முகம். இதுதான் திமுக. ஓகே. முதல்வர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கும் மேலே வாக்காளர்கள் வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 89,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட தொகுதிகளில் வந்து திமுகவுக்கு வந்து வாக்குகள் வந்து போகும் அப்படின்றது தேர்தலில் வந்து ரொம்ப எதிரொலிக்குமா? இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு துணை முதல்வர் முதல்வர் தொகுதின்னும் போது ரொம்ப உச்சகட்டமாக பார்ப்பாங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது எப்படி எடுத்துக்கலாம் மேம்? அதாவது தெளிவாக தெரியுது, உங்களுடைய கேள்வியிலே இருக்கிய பதில். உச்சகட்டமாக ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தொகுதியிலேயே இவ்வளவு பேர் போலி வாக்காளர்கள் இறந்த வாக்காளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இதிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த தில்லுமுள்ளெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ திமுக கூட்டணியில் வந்து அதிக தொகுதிகளை வந்து நாங்கள் கேட்போம்னு சொல்லிட்டு சிபிஎம் சண்முகம் வந்து சொல்லியிருக்காரு மேம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு இல்லை தேர்தல் நேரத்தில் வந்து ஆதாயம் தேடுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கிறது மேம்? இல்லை, எப்போவுமே அவங்க அப்படி தான். கம்யூனிஸ்ட் வந்து தொகுதிகள் கேட்போன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாநிலத்து பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகள் இருந்துச்சு, இந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம் அன்றைக்கி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தைரியமே வரல. என்னென்ன பிரச்சனைகள்? விவசாயிகள் போராட்டம் நடத்துனாங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துனாங்க, செவிலியர்கள் போராட்டம் நடத்துனாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துனாங்க, எல்லா தரப்பை சேர்ந்தவங்களும் போராட்டம் நடத்துனாங்க. எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பாலியல் பலாத்காரம், கஞ்சா, இவ்வளவு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஆனால் கூட்டணி கட்சியாக இருக்கிறவங்க அன்றைக்கி கண்டிச்சாங்களான்னு கேட்டால் கண்டிக்கலை, கண்டித்து பேசவே இல்லை. ஆனால் இன்றைக்கி தொகுதி பங்கீடுக்கு மட்டும் இவங்க கேட்குறாங்கன்னா இன்றைக்கி இதுதான் சந்தர்ப்பம். திமுகவில் கண்டிப்பாக ஒரு விரிசல் இந்த தொகுதி பங்கீட்டில் கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது, கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த தொகுதி பங்கீடுன்னு வரும்பொழுது ரெண்டாவது மக்களுக்கு வந்து அந்த கூட்டணி கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தால் கூட மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு முன் வரல. இவங்க தொகுதியை மட்டும் அதிகமாக தூய்மை பணியாளர்கள் ப்ரொட்டஸ்ட் அப்பெல்லாம் வந்து சண்முகம் வந்து பேசினாரே. அதாவது அவர் போய் பார்த்தாங்கம்மா, முதலமைச்சர்கிட்ட வந்து வலியுறுத்தக்கூடிய இடத்துல தானே இருக்காங்க கட்சி. போய் பார்க்குறதுன்றது எல்லாரும் போய் பார்க்குறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் கூட்டணி கட்சியாக இருக்கிற கட்சி வலியுறுத்தக்கூடிய வலியுறுத்துகிற இடத்துல இருக்காங்க அவங்க. இவங்க சொன்னால் கேட்குற இடத்துல இருக்காங்க. இருக்கும்போது ஆளுங்கட்சி இருக்குது, அப்போ அதை செய்ய தவறிட்டாங்க இல்லையா? அதை செஞ்சுருக்கணும் இல்லையா? இது விளம்பரத்துக்காகவும் தங்களுடைய கட்சியை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காகவும் தான் அந்த நடைமுறை. ஆனால் திரும்ப கூட்டணி கட்சின்னு வரும்பொழுது அந்த கூட்டணி கட்சியில் செய்யக்கூடிய கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. அது உங்களுக்குமே தெரியுமே, தொலைக்காட்சிக்கு தெரியும், பத்திரிகைகளில் தெரியும், எவ்வளவு அசம்பாவிதங்கள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. எந்த சம்பவத்துக்காவது ஒரு உரக்க குரல் கொடுத்து பேசியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் திமுகவுக்கு சாதகமாக மத்திய சர்க்காரை கண்டித்து நடத்தக்கூடிய போராட்டங்களில் மட்டும் திமுகவின் பேச்சை கேட்டு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க, அது மாதிரி நிறைய நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் மேலே அவங்களுக்கு அக்கறை இருந்து அந்த நேரத்தில் ஆளுகிற கட்சியை வந்து நம்ம வந்து பகைச்சிக்கக்கூடாதுன்றதுக்காக 4 ஆண்டு காலமும் எந்த வாயை திறக்காமல் போயிட்டு
இப்போ தொகுதி பங்கீடுக்கு மட்டும் உரக்க குரல் கொடுத்துறாங்கன்னா இதுதான் அவங்களுடைய கூட்டணியினுடைய கணக்கு. காங்கிரஸ் ஒரு பக்கம் வந்து கூட்டணியை விட்டு போகிறதா சொல்கிறாங்க, விசிகாவும் போகிறதா சொல்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் வந்து இந்த கூட்டணி திமுகவோட கூட்டணி கணக்குகள் மாறுமா? இப்போ இவங்கெல்லாம் பத்திரிகை வாயிலாக தொலைக்காட்சி வாயிலாக நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, எல்லாருமே இப்போ அவங்களோட கூட்டணி கட்சி வச்சுருக்கக்கூடிய எல்லாருமே இந்த நேரத்தில் வந்து நிறைய பேசுகிறாங்க. கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. கூட்டணியை விட்டு போகக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. ஆளுகிற கட்சியை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் வருத்தப்படுற அளவுக்குலாம் பேசுகிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியன்றது தெரியாது. இப்போ எந்த அளவுக்கு இது சாத்தியம்னு தெரியாது. ஆளுகிற தரப்பில் இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு இதெல்லாம் சரி கட்டி கொண்டு போக போகிறாருன்னு தெரியாது. ஆனால் இது வந்து தொகுதி பங்கீடு முடிஞ்சு தொகுதிகளை அறிவித்ததுக்கு பிறகு தான் இதெல்லாம் இவங்க பேசுகிறதெல்லாம் உண்மையாக பொய்யான்றது தெரிய வரும். இதெல்லாம் போலியா இல்லை நாடகமான்றது தெரிய வரும். பாசிச சக்திகளை வந்து விரட்டணும்னு சொல்லிட்டு உதயநிதி சமீபத்தில் பேசியிருக்காரு மேம். யார் குறிப்பிட்டு பேசுகிறாரு? அடிக்கடி வந்து ஃபாசிசம் தான் இவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் எந்த மாதிரியான அவரை தான் கேட்கணும். அதுக்கு அர்த்தம் அவரை தான் கேட்கணும். பாசிச சக்தினா யாருன்றது அவரை தான் கேட்கணும். ஏன்னா சொல்கிறவர் அதுக்குரிய விளக்கத்தை சொல்லணும். இல்லை பாசிச சக்தின்ற யார்? சும்மா ஒற்றை வார்த்தையில் பாசிச சக்தின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். அதுக்குரிய விளக்கத்தை அவர் தான் சொல்லணும். காவிரி உபரிநீர் வந்து 100 ஏரிகள் திட்டத்தை வந்து நிறைவேற்றியதற்காக வந்து எடப்பாடியாருக்கு வந்து விவசாய சங்கத்தினை வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. இதை வந்து எதை உணர்த்துது? குறிப்பாக வந்து விவசாயத்துக்காக வந்து எடப்பாடியார் நிற்கிறாருன்றது எல்லா இடத்துலையும் தெளிவாக இருக்குது. ஆனால் வந்து முதல்வர் பார்த்திங்கன்னா தான் தான் வந்து விவசாயத்துக்காக பண்ணுற மாதிரி வந்து பிம்பத்தெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது மேம்? இதை வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து பல கூட்டங்களில் பல அறிக்கைகளில் பேட்டிகளில் சொல்லிட்டாங்க, நான் ஒரு விவசாயி, விவசாயத்தை பற்றி எனக்கு தெரியும், விவசாயிகள் படக்கூடிய வேதனை எனக்கு தெரியும் அப்படின்னு. எப்போ வெள்ளம் வந்து புயலடித்து பாதிக்கப்பட்டாலும் டெல்டா பகுதிகளுக்கு போய் முதல்ல போய் ஆறுதல் சொல்கிறவர் அண்ணன் எடப்பாடியார் தான். அவர் தான் போவார். அங்கே போய் பாதிக்கப்பட்ட அந்த களத்தில் போய் நின்று அந்த வயலுக்குள்ளே இறங்கி விவசாயிகளோடு சேர்ந்து அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் கேட்டு அதை நிவர்த்தி செய்யக்கூடிய நிலையில் அவர் போய் பார்த்து பேச்சு தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அண்ணன் எடப்பாடியார் அறிவித்தாங்க. அதுக்கே பெரிய பாராட்டு விழா அண்ணன் எடப்பாடியாருக்கு நடத்தினாங்க. எல்லாத்துக்கும் மேலே கோயம்புத்தூரில் மிகப்பெரிய விழா நடத்தினாங்க. அண்ணன் அவர்களுக்கு விவசாயிகள் எல்லாருமே சேர்ந்து அண்ணனுக்கு மிகப்பெரிய விழா நடத்தினாங்க. இப்போ விவசாயின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அவர் விவசாயின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவர் விவசாயப்படுற கஷ்டம் அவருக்கு தெரியும். அதனால் அவர் வந்து விவசாயிகள் வந்து பாராட்டுறாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய கடுமையான மழையில் பாதிக்கப்பட்ட பகுதி பூராவுமே டெல்டா மாவட்டங்கள் தான். எல்லாம் லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து அப்படி தண்ணீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுருச்சு. அவங்களுக்கு மானியம் கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு வேளாண் உற்பத்தி செய்வதற்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு மானியம் கொடுக்கறதுக்கு ஏதாவது அறிவித்து போய் சேர்ந்துருக்கா இது வரைக்கும்? அது மட்டும் இல்லை, அந்த கிடங்கில் கொண்டு போய் நெல்லை அதிகமாக கொண்டு போய் தம் பண்ணி வைக்கணும். அந்த வச்ச நெல் கூட முளைச்சி போச்சு. ஈரப்பதம் அத்தனையும் பெருசாகி இந்த ஈரப்பதம் அதிகமாக ஏற்பட்டு முளைச்சி போயிருந்த நெல்லெல்லாம் நம்ம தொலைக்காட்சியில் தான் நாங்கள்லாம் பார்த்தோம். ஆக அந்த மாதிரி கட்டத்தில் எல்லாம் இந்த அரசாங்கம் நெல்லை பாதுகாப்பதற்கு என்ன திட்டம் வச்சு பெரிய லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட நீரில் மூழ்கி கிடந்த பயிர்களுக்கு அவர்களுக்கு மானியமாக மறுபடியும் அவர்களுக்கு விவசாயம் செய்வதற்கு என்ன கொடுத்துருக்காங்க அறிவிக்கிறதோட சரி. மேம் அந்த நெல்லெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தாங்களே மேம், மூழ்கி போன நெற்பயிரெலாம் கொண்டு வந்து பார்த்தாங்களே இங்கே அலுவலகத்தை எடுத்து வந்து அதான் பார்த்தாங்க தான். இது எல்லாரும் தான் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன ஆளுகிற பொறுப்பில் இருக்கிறவங்க, நீங்கள் இருக்கிறவங்க என்ன அதுக்கு நிவர்த்தி என்ன பண்ணீங்க? பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சா? அந்த ஈரப்பதத்தில் வந்து நெல் முளைச்சிருக்கிற கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நெல் தானே பாதிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட அந்த நெல்லுக்கு மானியம் கொடுத்து அவங்களுக்கு இலவசமாக ஏதாவது செய்யணும். இல்லை அப்படி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? எதுவுமே பண்ணல. நேர்லேயே போய் பார்க்கலையே மேம்? யார் முதல்வர் நேர்லேயே போய் பார்க்கலையே? அதான் அவர் பார்க்கலாமா? ஒன்றுமா முதல்ல போய் பார்த்தது அண்ணன் எடப்பாடியார் தானே. சொந்த ஊர் திருவாரூருக்கு போகிறேன்னு அவரும் தான் போகிறாரு. அது மட்டும் இல்லை, இவர் அங்கேருந்து போய் திருவாரூருக்கு பார்க்க போகிறேன்னு போய் கூட நேராக களத்தில் போய் நிற்கலை.
களத்தில் போய் நிற்கலை, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்து வர கொடுக்க சொல்லி பார்த்துட்டு அதோட திரும்பி வந்துட்டார். அதோட அவ்வளவுதான். அது மட்டும் இல்லை, விவசாயிகளை பாதுகாக்க போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போனார்னா காலில் ஷூ போட்டுக்கிட்டு அந்த சிமெட்ரி ரோடு போட்டிருக்கிற கல்லில் போனார். அவர் அந்த கல்லில் நடந்து போனார் ஷூ போட்டுக்கிட்டு. யாராவது விவசாயிகள் யாராவது வந்து நிலத்துக்குள்ளே செருப்போடு இறங்குவாங்களா? இறங்க மாட்டாங்க, யாருமே இறங்க மாட்டாங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்ச்சர் அது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்களா? இல்லையே. அதனால் அண்ணனுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. அதனால் விவசாயிகள்லாம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் விவசாய பெருங்குடி மக்கள் சிறந்த முறையில் நல்ல முறையில் அவங்கெல்லாம் விவசாயத்தை செய்கிறதுக்கு நீங்கள் இன்னும் எங்களுக்கு அதிகமாக உதவி செய்யணும்னு சொல்லி செஞ்சதுக்கு பாராட்டு சொல்லி செய்ய போகிறதுக்கு நீங்கள் தான் வரணும்னு கோரிக்கை வச்சுட்டு வர்றாங்க. காவிரி உபரிநீர் 100 ஏரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றியதற்காக வந்து எடப்பாடியாருக்கு வந்து விவசாய சங்கத்தில் நேரில் போய் நன்றி தெரிவிச்சிருக்காங்க மேம். இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? விவசாயத்துக்காக வந்து எடப்பாடியார் நிற்கிறாருன்றது ஒவ்வொரு சமயத்துலையும் வந்து ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வந்து முதல்வர் பார்த்தீங்கன்னா தான் விவசாயிகளுக்கு எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது மேம்? இது வந்து இப்படி உங்களுடைய கேள்வியிலேயே பதில் வந்துருச்சு. இப்போ அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து எப்பொழுதுமே முதல்ல ஒன்று சொல்லிவிடுவாங்க, நான் விவசாயி குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன், எனக்கு விவசாயத்தை பற்றி முழுமையாக தெரியும், அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் இழப்புகள் எனக்கு தெரியும் அப்படின்றத அண்ணன் ஆட்சியில் இருக்கும்போதும் சரி சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சியாக வந்ததுக்கு பிறகு சட்டசபையில், பத்திரிகைகளில், பேட்டியில் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பொதுக்கூட்ட மேடைகள்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பாதிப்புன்னு வந்தாலும், அது புயலடித்தாலும் சரி, இல்லை கடுமையான மழை பெஞ்சு அதனால் பாதிக்கப்பட்டாலும் சரி, முதல் ஆளாக டெல்டா மாவட்டத்திற்கு மக்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் முதல்ல போய் நின்று ஆறுதல் சொல்கிறவர் அண்ணன் எடப்பாடியார் தான். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. போகிறது மட்டும் இல்லை, போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறது அண்ணன் எடப்பாடியார். போன உடனே நல்ல வேட்டியை மடித்து கட்டிட்டு தலையில் துண்டை இழுத்து சுற்றிக்கிட்டு நேராக களத்தில் போய் நிற்பார். நேராக போய் அந்த வயல்லே போய் நின்று நெல்லை அவரே எடுத்து காட்டுவார். ஏன்னா இப்படியெல்லாம் முளைச்சி போயிருக்குன்னு வருத்தப்படுவார். அதே மாதிரி எங்கே இருக்கிற விவசாயிகள்கிட்ட அப்படி ஒன்றி போயிடுவார். அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கூட இவர் கேட்பார். கேட்டு அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உரையாடுவார். அங்கே இருக்கிற பெண்மணிகள்லாம் விவசாய பெண்மணிகள்லாம் இங்கே கூலி வேலை செய்யக்கூடியவங்கெல்லாம் கூட அண்ணன் எடப்பாடியார்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை சொல்லுவாங்க. இவர் கேட்பார். இதே மாதிரி அண்ணன் பார்த்து தான் அந்த டெல்டா பகுதிகளெலாம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவித்ததுக்கே விவசாயிகள்லாம் ஏற்கனவே பாராட்டு தெரிவித்தாங்க. அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு விவசாயிகள் தொடர்ந்து பாராட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா விவசாயத்தை பற்றி அவருக்கு தான் தெரியும். இவரை பாராட்டலை, தமிழ்நாடு முதலமைச்சரை பாராட்டலை அப்படின்னா, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்ன்றது அந்த பகுதியில் இருக்கிற டெல்டா மாவட்டத்தில் இருக்க 3-4 மாவட்டம்தான். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மாயவரம், இந்த மாவட்டங்கள் தான் டெல்டா மாவட்டம்னு மிக முக்கியமான மாவட்டம்னு சொல்லக்கூடிய மாவட்டம். இது இவங்க அப்பா கருணாநிதி பிறந்த ஊர் அந்த மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற மக்களே பாதிக்கப்பட்ட நேரத்தில் முதலமைச்சர் ஓடோடி போய் பார்த்தாரா? இல்லை. கடுமையான மழை பெஞ்சு நெல் அத்தனையுமே அந்த நெல் தண்ணிக்குள்ளே மூழ்கி கிடக்கும்போது அது அவருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லை, நெல்லை கொண்டு விற்பனை செய்த இடத்துல அந்த கிடங்கில் வச்சுருந்த நெல்லெல்லாம் மூடுவதற்கு கூட சரியான வழிமுறைகள் இல்லாததுனால முளைச்சி போய் கிடந்துச்சு. அதை இவர் போய் பார்த்தாரா? இல்லை. இவர் போகாமல் அந்த நேரத்தில் சென்னையில் உட்காந்து கடுமையான மழை பெஞ்சு நெல்லெல்லாம் தண்ணியில் மிதந்துக்கிட்டு போகுது, சுத்தமாக தண்ணி மூழ்கிடுச்சு. அந்த நேரத்தில் இவர் சினிமா பார்த்துட்ருக்கிறாரு. சென்னையில் சினிமா பார்த்துட்ருக்கிறார். பார்த்தது மட்டும் இல்லை, சினிமா பார்த்துட்ருக்கிறாரேன்னு எல்லாரும் விமர்சனம் செஞ்சதுக்கு பிறகு, குறிப்பாக எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அப்பப்போ நடக்கிற விஷயங்களை உடனுக்குடன் சூடாக கேள்வி கேட்குறாரு. இவர் பதில் சொல்லணுன்றதுக்காகவே அங்கேருந்த நெல் பயிரை இங்கே கொண்டு தலைமைச் செயலகத்தில் வச்சு நெல் முளைச்சிருக்கு, நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் தான் பண்ண போகிறோன்னு ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அறிக்கை தான் முடிஞ்சு போச்சு. சரி, அதை பார்க்கறதுக்கு போனார் துணை முதலமைச்சர் உதயநிதி போனார் அப்படின்னு சொன்னால், அவர் எங்கே போனார்? எங்கள் அண்ணன் எடப்பாடியார் மாதிரி வயலுக்குள்ளே இறங்கினாரா?
அந்த வயல் நெல்லை பறிச்ச பிடுங்கினாரா? பிடுங்கி அதை எடுத்து இதுதான் பாதிக்கப்பட்ட நெல், தண்ணீரை ஊறி போயிருக்கிற நெல் அப்படின்னு பார்த்தாரா? இல்லை. அதே மாதிரி கிடங்கில் இருக்கக்கூடிய அந்த நெல்லெல்லாம் முளைச்சி கிடந்துச்சு, அதை பார்த்தாரா? இல்லை ரோட்டில் கொட்டி மக்கள் போட்டு வச்சிருக்கிற நேரத்தில் அதுவும் முளைச்சிருந்துச்சி, அதை பார்த்தாரா? இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு, எந்த இடமும் நெல் விளைச்சல் இல்லாத இடத்துல போய் நின்றுக்கிட்டு ஒரு பயிரை கொண்டு வந்து கொடுக்க சொல்லி அந்த பயிரை பார்த்துட்டு அதோடு திரும்பி வந்தார். இவரை எப்படி பாராட்டுவாங்க? டிவி பார்த்துட்டு இருக்கிற முதலமைச்சரை பாராட்டுவாங்களா? இல்லை ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து பறிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய பயிரை கையில் வச்சு ஃபோட்டோக்கு ஷூட்டுக்கு அங்கே போஸ் கொடுத்துட்டு வரக்கூடிய முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் பார்ப்பாங்களா? இல்லை களத்தில் போய் நின்று விவசாயிகளோட விவசாயியாக நின்று அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளை கேட்டு அறிந்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியாரை வந்து பார்ப்பாங்களா? அதனால தான் விவசாயிகள், ஒட்டுமொத்த விவசாயிகளும் கோவையில் பாராட்டு விழா, இங்கே தஞ்சாவூரில் பாராட்டு விழா, அண்ணனை நேரடியாக வந்து பல தடவை பாராட்டியிருக்காங்க. இது ஒரு தடவை மட்டும் இல்லை, நிறைய தடவை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் விவசாயிகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலே அண்ணனை பார்த்து தான் வந்து கோரிக்கை கொடுக்குறாங்க, அண்ணனை பார்த்து தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கு தெரியும், விவசாய பெருங்குடி மக்களுக்கு தெரியும், நம்ம பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒருத்தர் விவசாயியாக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அண்ணன் அவர்களை வந்து பாராட்டிட்டு போகிறாங்க. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம்.